ரஷ்யா இஸ்ரேலை பழிவாங்க போகிறது. ஏன் ரஷ்யா இஸ்ரேலை பழிவாங்கணும்? இந்த செய்தியில் இந்த போர் என்று ஒன்று வந்தால் ரஷ்யா மத்தியஸ்தம் செய்ய போவதாக அமெரிக்காவும் ஈரானுக்கும் இடையிலே பேச்சுவார்த்தை நாங்கள் மத்தியஸ்தம் செய்கிறோம் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்போடு சொல்லியிருக்கிறார். நாங்கள் ரெடியாக இருக்கோம், எங்கள்கிட்ட எந்த ரிலக்டன்ஸும் இல்லை, நாங்கள் இந்த விவகாரத்தில் மத்தியஸ்தம் செய்கிறோம் என்று சொன்னார். இதற்கிடையிலே வரக்கூடிய 15ஆம் தேதி அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தை நடத்தப் போகிறார்கள். இப்போது ரஷ்யா ஈரான் போர் ஈரானை தாக்க ஆரம்பித்தால், ஈரானை ஒருவேளை இஸ்ரேல் தாக்க ஆரம்பித்தால், அமெரிக்காவும் தாக்க ஆரம்பித்தால், ரஷ்யா இதற்கு பழிவாங்கும் நடவடிக்கைகளை கண்டிப்பாக மேற்கொள்ளும் என்பது நான் சொல்கிற இந்த காணொளியின் மூலம் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். என்ன கேட்டால், ஒரு முக்கூட்டு அமைப்பாக ரஷ்யா, சீனா, ஈரான், இதை தாண்டி வடகொரிய படைகள், உக்ரைன் படைகளில் ஏராளமான வடகொரிய படைகள் இருந்தது. ஈரானுடைய அணு உலைகளுக்கும் அணு ஆயுத இந்த கட்டமைப்புகளுக்கும் வடகொரியா மிகப்பெரிய அளவில் உதவி செய்து வருவதாகவும் செய்திகள் வெளியானது. ரஷ்யா இந்த 20 வருஷமான அந்த தொழில்நுட்ப அறிவில் எப்படியெல்லாம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொழில்நுட்ப அறிவை அமெரிக்கா இங்கிருந்து கொடுத்து புரிந்து கொள்கிறார்கள், பணத்தை அள்ளி கொடுக்கிறார்கள், தாட் சிஸ்டம் போன்றவை, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், மிசைல், மோனிஷன் எல்லாவற்றையும் ஆர்சனலை ஃபுல்லாக நிரப்புகிறாங்க. 90,000 டன் அளவிற்கு குண்டுகளை கொடுத்தது, குண்டுவீச்சு விமானங்கள், பம்பர் பஸ்டர்களை கொடுத்தது, B-2 பாம்பர்ஸில் இருந்து F-35, 15, 16 வரைக்கும் கொடுத்தது எல்லாம் அமெரிக்கா தான். அப்போ ரஷ்யா கொடுக்கலாமா? ரஷ்யா கொடுக்கும். ரஷ்யாவில் Su-37லாம் இருக்குது, இந்த சாதாரணமான அளவில் இல்லை. ரஷ்யா ஒருவேளை இந்த நிகழ்வில் ஈரானுக்கு அவர்கள் உதவி புரிவதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மட்டுமல்ல இருக்கிறது. ஏனென்றால் அவர்களிடத்தில் அக்ரிமெண்ட் அப்படித்தான். ஏன்னு சொன்னால், உக்ரைனோட போரில் ரஷ்யாவுக்கு இவர்கள் பெரும் துரோகத்தை செய்திருக்கிறார்கள். யார்? இஸ்ரேல். இதற்கு ஒரு சரியான காலகட்டத்தை அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். உதாரணமாக, உக்ரைன் போரில் இஸ்ரேல் என்னென்ன இராணுவங்களை எல்லாம் உதவிகளை செய்தது. பாயிண்ட் நம்பர் 1, ஜெலன்ஸ்கி ஒரு யூதர். இவரும் யூதன் தான். அவன் ஒரு நகைச்சுவை நடிகன், ஆனால் ஒரு யூதன். யார்? ஜெலன்ஸ்கி, உக்ரைனுடைய அதிபர். இரண்டாவது, பேட்ரியாட் இந்த MIM 104 பேட்ரியாட் சிஸ்டம், இதனை இஸ்ரேல் உக்ரைனுக்கு வழங்கியிருக்கிற செய்தியும் தற்போது வெளியாகியிருக்கிறது. MIM 104 பேட்ரியாட் சிஸ்டம் டு உக்ரைன். இஸ்ரேலுடைய அம்பாஸ்டர் புரூடஸ்கி இந்த செய்தியை உறுதிப்படுத்தினார். புரூடஸ்கி தான் பேசுகின்ற போது, நாங்கள் கொடுத்தோம், எங்களுடைய கடமை என்பதை போன்று அமெரிக்காவினுடைய ஆதரவு பெற்று நேட்டோ படைகளின் தாக்குதலில் இருந்த நாங்கள் 104 MIM பேட்ரியாட் சிஸ்டத்தை உக்ரைனுக்கு வழங்கியிருக்கிறோம் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய பேட்டியில் அது உறுதிப்படுத்துவதாகத்தான் அது அமைகிறது. அதாவது அந்த புரூடஸ்கியுடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, தீஸ் ஆர் த இஸ்ரேல் சிஸ்டம், இந்த இஸ்ரேல் சிஸ்டம் தட் were the part of இஸ்ரேல் ஆர்சனல் இன் தி 1990s. 1990களில் இஸ்ரேலுடைய இந்த ஆர்சனலில் இந்த பேட்ரியாட் இவைகளெல்லாம் நாங்கள் வைத்திருந்தோம், அன்று முதலே எங்களோடு இருக்கிறது என்பதை உக்ரைனுக்கு நாங்கள் வழங்கினோம் என்பதையும் மிகாயில் புரூடஸ்கி தெளிவுபடுத்தியிருக்கிறார். இஸ்ரேல் வெப்பன் டிரான்ஸ்ஃபர் டு உக்ரைன் என்ற தலைப்பில் அவருடைய மறு பேச்சு. பட் வென் பீப்புள் கிளைம் தட் இஸ்ரேல் ஹேஸ் நாட் ஹெல்ப்டு மிலிட்ரி, தட் சிம்ப்ளி நாட் ட்ரூ அப்படின்னு கேட்டால் அதற்கு பதிலையும் அவர் வழங்கியிருக்கிறார். அப்போது
இஸ்ரேலிலிருந்து இந்த மிலிட்ரி வெப்பன்ஸ் உக்ரைனுக்கு அவர்கள் பயன்படுத்தி இருப்பதை புரூடஸ்கி தெளிவுபடுத்தியிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் புரூடஸ்கியினுடைய ஸ்டேட்மெண்ட்டு அப்படித்தான் இருக்கிறது. இஸ்ரேல் வெப்பன்ஸை த சிஸ்டம்ஸை அவர் எதற்காக கொடுத்தார்கள் என்பதை தெளிவுபடுத்துவது இப்பொழுது ரஷ்யாவுக்கு பெரும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. புரூடஸ்கியினுடைய ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறான்னா, we agreed to transfer them to Ukraine and unfortunately not much has been said about this என்ற கருத்தையும் அவர் பதிவு செய்கிறார். அப்போ இந்த விவகாரங்களை எல்லாம் நீங்கள் பார்க்கின்ற போது, இந்த விலைகளை எல்லாம் நீங்கள் நினைக்கின்ற போது, ரஷ்யாவுக்கு அவர் கொடுத்ததை ரஷ்யாவுக்கு எதிராக இஸ்ரேல் ஒரு அதிகாரி ஓப்பனாக சொல்லியிருக்கார். இரண்டாவது, இந்த பேட்ரியாட் டிஃபென்ஸ் சிஸ்டம் யுக்ரைனில் கொடுத்துருக்குறாங்க. எம்ஐஎம் 104 PAG 2-GEM இவைகள் ஆயுதங்களையும் கூட அவர்கள் கொடுத்ததை யாஹலாம் ஆர்சனல் அந்த குடோனில் இருந்து சப்ளை ஆனதையும் நமக்கு தெரிகிறது. 1990 இது முதலே இஸ்ரேல் தன் பாதுகாப்புக்காக இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் வழிநடத்தியதும், தற்போது இந்த கடும் போரில், உக்கிரமான போரில் ரஷ்யாவுக்கு எதிராக இஸ்ரேல் அனுப்பியதும் தெரிகிறது. இதை எங்கிருந்து அனுப்பியிருக்கிறாங்கன்னா, நேவடீம் ஏர்பேஸில் இருந்து தான் போயிருக்கிறது என்ற செய்தியும் உறுதிப்படுத்தப்படுகிறது. அது எப்படி அனுப்பினார்கள்? ஏராளமான ஆயுதங்கள் C-17, அதாவது கார்கோ. இந்த C-17 அமெரிக்காவுடைய விமானம், ஒரு பெரிய விமானம். இந்த விமானத்தின் மூலம் C-17 கார்கோவின் மூலம் சப்ளை ஆகிருக்கிறது. இஸ்ரேல் மிக மிக அதிகமாக ஆயுதங்களை, வெடிகுண்டுகளை, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை, இன்னும் பல விவகாரங்களை ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனில் அனுப்பியதை ரஷ்யா அணிந்து கொண்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக உக்ரைனுக்கு அவர்கள் என்னெல்லாம் அனுப்பினார்கள்? ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமான எம்ஐஎம் 104 பேட்ரியாட் சிஸ்டம் 1, பேட்ரியாட் பேட்டரி, அது 6 நிலைகளை அனுப்பியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ரேடார் சிஸ்டம், அது மட்டும் இல்லாமல் கண்ட்ரோலர் ஸ்டேஷன், லான்ச்சர் அண்ட் ஆல்சோ மிசைல்ஸ். இதெல்லாம் நிறைய இருக்குது. நான் சுருக்கமாக தான் உங்களுக்கு சொல்லிட்டேன், நேரம் கருதி திருப்பி சொல்கிறேன். பேட்ரியாட்ஸ் பேட்டரி, 6 பேட்டரிகள், ரேடார் சிஸ்டம், கண்ட்ரோலர் சிஸ்டம், லான்ச்சர் அண்ட் ஆல்சோ மிசைல்ஸ். இது அல்லாமல் AN/MQ-53 ரேடார் அதை அனுப்பியிருக்கிறாங்க. இது ரொம்ப கவனிங்க. இது 2வது, 3வது, 4வது நிறைய அனுப்பியிருக்காங்க. இந்த AN/MQ-53 ரேடார் என்னன்னா, இட் கேன் ட்ராக் கிட்டத்தட்ட 100 டார்கெட்டை ட்ராக் பண்ணும். எவ்வளோ மைல் தொலைவில் தெரியுமா? 100 மைல்ஸ்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த இலக்குகளை துல்லியமாக ட்ராக் செய்யக்கூடிய ஒரு ஹைலி ஆட்டிடியூட் என்று சொல்லப்படும், ஒரு ஹை ஆல்டிடியூட். இதை இந்த AN/MQ-53 ரேடார் சிஸ்டத்தை 100 இலக்குகளை 100 மைல்களுக்கு அப்பால் துல்லியமாக டிசைசிவாக ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடியவற்றை இஸ்ரேல் யார் கொடுத்துருக்கிறாங்க? உக்ரைனுக்கு வழங்கியிருப்ப செய்தியும் தற்போது உறுதியாக இருக்கிறது. ரஷ்யாவுக்கு ஒரு கொதிநிலைக்கு சென்றிருக்கு, என்னுடைய எதிரிகள் இவனல்லான்னு சொல்லி. இதற்கிடையில் த ரெடார் யூஸ்டு த ஃபேஸ்ட் ஆரி த ஸ்கான்ஸ்கீஸ் மூலம் ஏர்செல் த்ரெட்ஸ் இதுகள் அனைத்தும் இருந்ததாகவும், கண்ட்ரோலர் ஸ்டேஷன் ப்ராசஸ் ப்ரோக்ரஸ்கள் எல்லாவற்றையும் ஏராளமாக இவர்கள் வழங்கியிருப்பதும் ரஷ்யாவுக்கு தெரிந்திருக்கிறது. ரஷ்யாவின் கோபத்தை தவிர்ப்ப அந்த செய்தியில் தொடர்ந்து ஒரு செய்தி வருகிறது. என்ன செஞ்சுருக்காங்க? யூதர்கள் எப்போதுமே கள்ளத்தனமான வேலைகளை செய்வார்கள். இந்த ஈரான் போன்று டைரக்டாகலாம் சொல்ல மாட்டாங்க. ரஷ்யாவுடைய கோபத்தை பெற்றுவிடுவோமோ என்ற அச்சத்தின் காரணமாக இவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க? போலாண்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. போலாண்டில் ஏதோ பொருட்களை அனுப்புவதை போன்று அனுப்பி அங்கிருந்து ரஷ்யாவுக்கு வந்ததும் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. நேரடியாக இல்லாமல் மற்றொன்றை
அமெரிக்காவிலிருந்து வந்த ஷிப்மெண்ட்டின் மூலமாக பல்வேறு வழிகளிலும் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் போரில் இஸ்ரேல் வழங்கிய ஆயுதங்களும் ரெடார் சிஸ்டமும் கண்ட்ரோல் மிசைல்ஸ் மூனிஷன்ஸ் அனைத்தும் பயன்படுத்தப்பட்ட செய்திகளும் நமக்கு வந்திருக்கிறது. ஈரான் நிச்சயமாக ரஷ்யாவை டிபெண்ட் ஆகியிருக்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த கொலாபரேஷன் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எல்லாமே ரஷ்யா கொடுக்க போகிறாங்க, கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த நிலையில் ஈரானுடைய விவகாரத்தில் வேரியஸ் டைப் ஆஃப் ட்ரோன்ஸ்களை போர் நடக்கிற போது உக்கிரமான தாக்குதல் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா நடத்திய போது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ட்ரோன்கள் ரஷ்யாவுக்கு ஆதரவாக ஷஹீத் போன்ற மிக முக்கியமான உயிர்கொல்லி ட்ரோன்கள், தற்கொலை ட்ரோன்களை மலையாக தயார் செய்து ஈரான் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவுக்கு வழங்கினாங்க. இது உக்ரைனில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியது மட்டுமல்ல, உக்ரைனுடைய அனைத்து தளவாடங்கள், ஃபெசிலிட்டிஸ் இவை அனைத்தையும் அழிப்பதற்கு, ஃபேக்கல்டி டெஸ்ட்ராய்ட் செய்வதற்கு உதவியதாகவும் கூட செய்திகள் வந்திருக்கிறது. அமெரிக்கா இதை மிக க்ளோஸ்லி மானிட்டர், ஈரானும் ரஷ்யாவுக்கும் இடையே நடக்கும் இந்த விவகாரத்தை அமெரிக்கா மிக மிக கவனமாக சந்தித்து வருகிறது. இதற்கிடையில் இந்த லாஞ்சஸ்ட் ஹோல்டு இது மட்டுமல்லங்க, இது 1-2 அல்ல, 17 ஃபூட்டு லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் 104D இவற்றையும் இஸ்ரேல் வழங்கியிருக்கிறது. பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், பேட்ரியாட் பேட்டரி, MIM-104 பேட்ரியாட் சிஸ்டம், MIM-104 PGM-21GM, அது மட்டும் இல்லாமல் C-17 மூலம் அனுப்பியிருக்கிறார்கள். 17 ஃபூட் லாங் சிஸ்டம் MIM-104D மிசைல்ஸ், இது 2000 பவுண்ட்ஸ் கொண்டிருப்பது IEBS, இதையும் அனுப்பியிருக்கிறார்கள். There are high explosive fragmentation warheads with proximity fuels. இவங்க அனுப்புறதெல்லாம் மிக கொடூரமான சேதாரங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு fragmentation warheads, அதாவது துண்டு துண்டாக சிதறடிக்கக்கூடியதை அதனுடைய அந்த வார்ஹெட்ஸில் வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய மோசமான ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெம்ப்ளஸ் அப்கிரேட் என்ஹான்ஸ் சீக்ஸ் ஃபார் க்ரூஸ் மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன் இன்டர்செப்டார், இப்படி எல்லாவற்றையும் வழங்கியிருப்பதையும் போலந்தின் மூலம் அமெரிக்கா ஷிப்மெண்ட்டின் மூலம் C-17 ஏர் கார்கோ மூலம் அனுப்பியதும் ரஷ்யாவுக்கு தெரிந்து போயிருக்கிறது. கொடூரமான நிலையில் ஒருவேளை இஸ்ரேல் தாக்குதலை நடத்துமையானால் ரஷ்யா விட போவதில்லை. ரஷ்யாவுக்கு ஏற்கனவே சிரியாவின் மூலம் பஷர் அல் ஆசாத்தினுடைய காலத்தில் கடுமையான அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருந்த அந்த போர் முனைவுகள் யூதர்களின் மூல் அவர்களுக்கு வெறியிருக்கத்தான் செய்கின்றது. உலகத்தில் இதில் ஒரு பெரிய அதிசயம் என்னவென்றால், நேட்டோ நாடுகளை தாண்டி அமெரிக்கா உக்ரைனுக்கு அதிகமான ஆயுதங்களை கொடுத்தார்கள், பிடித்து வைத்து எழுதி வாங்கினார்கள் 30 லட்சம் கோடிக்கு கனிம வளத்தில். இந்த அக்ரிமெண்ட் இன்னும் முடியல. இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த ஆயுத பரிவர்த்தனைகளில் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையூறு என்னவென்றால், தொழில்நுட்ப அறிவில், ஆட்களை சப்ளை செய்வதில், ட்ரோன்களை கொடுப்பதில், எல்லாவற்றிலும் ஒரு பார்ட்னர்ஷிப், ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ், எண்ணெய் கடத்தல், எல்லாவற்றிலும் ஈரானும் ரஷ்யாவும் இணைவது அமெரிக்காவுக்கு பெரும் தலையீடு ஏற்படுத்தியிருக்கிறது. அதை தாண்டி சில்க் ரோடு இனிஷியேட்டிவ் ஈரானில் வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மிக சக பங்காளியாக சீனாவும் ஈரானோடு கைகோர்த்திருக்கிறது. இப்பொழுது விற்கவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் திக்கி போய் நிற்கிற நிலைக்கு இருக்கிறார்கள். இவர்களுடைய உளவு அமைப்புகள் அனைத்தையும் கண்டுபிடித்து விட்டார்கள். வெளியிடப் போவதாக அறிவிப்பு ஒருவேளை நாளை வெளியிட்டால், எக்ஸ்போஷர் ஆச்சுன்னா ஈரானை தாண்டி இஸ்ரேலை காரி உமிழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவருடைய திட்டங்கள் கொடூரமானது. யூரோப்புக்கு எதிராக திட்டம் போட்டார்கள், அமெரிக்காவை எப்படி பழிவாங்க பார்த்தார்கள், அமெரிக்காவிடத்தில் எப்படி இவர்கள் மோசமாக நடந்து கொண்டார்கள் என்பதையெல்லாம் ஈரான் வெளியிடப் போகிறார்கள். இஸ்மாயில் ஹத்தீப் ஒப்பனா சொல்லியிருக்கிறார். அது வெளியிட்டால் உலக அரங்கத்தில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தும். ஆகவேதான் ஐஏயினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஆட்டோமிக் ஏஜென்சியினுடைய கோர் தலைமையில் இருக்கக்கூடிய ரஃபேல் குரோசரி, நீ ஈரானை கைவிக்காத, உடனே உன்னை தாக்கி அழித்து விடுவான் என்று சொல்கிறது. அமெரிக்கா 40 நிமிஷம் பொறுமை காக்க பேசியிருக்கிறார்கள். என்ன நடக்கும்? அடுத்த செய்தியில் நாம் உங்களுக்கு விரிவாக தருகிறோம். நன்றி.